மாதாந்திர மின் கணக்கீடு முறை விரைவில் நடைமுறைக்கு வரும் என்று மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெஞ்சல் புயலால் 12,265 மின்கம்பங்கள் சேதமடைந்தது என்றும் அவை அனைத்தும் குறுகிய காலத்திலேயே சீரமைக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்தார். 6,534 புதிய மின் மாற்றிகளை அமைக்க திட்டமிட்டு 5,407 மின் மாற்றிகள் மாற்றப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறினார். புதிய மின் இணைப்புகள் காலதாமதமின்றி வழங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் நடப்பாண்டு கோடை காலத்தில் 22,000 மெகாவாட் அளவுக்கு உச்சபட்ச மின் தேவை இருக்கும் எனவும் தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் மின்துறையில் உள்ள காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்றும் கூறினார். ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட்டு மாதாந்திர மின் கணக்கீடு முறை விரைவில் நடைமுறைக்கு வரும் எனவும் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட இடங்கள்ல ஏறத்தாழ ஒரு 12,265 மின்கம்பங்கள் இதுல சேதமடைஞ்சது. அதெல்லாம் உடனடியாக மாற்றப்பட்டு, குறிப்பாக எங்கெல்லாம் ஓவர்லோடு லோ வோல்டேஜ் இருக்கோ அதெல்லாம் கணக்கெடுக்கப்பட்டு ஏறத்தாழ 6,536 புதிய மின்மாற்றிகள் மாற்றுவதற்கு திட்டமிடப்பட்டு 5,407 மின்மாற்றிகள் மாற்றி முடிக்கப்பட்டிருக்கின்றன. அதேபோல புதிய மின் இணைப்புகளுக்கு காலதாமதம் இல்லாமல் விரைவாக மின் இணைப்புகளை வழங்கப்பட வேண்டும் என்று எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. அதன் மீது நடவடிக்கை விரைவாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன. ஆமா, நீங்க இப்ப 2 வகை இருக்குங்க. அதுல இப்ப மாச கணக்கீடு எடுக்கணும்னா நமக்கு பணியாளர் தேவை. இப்ப நீங்க பணியாளர்கள் எடுத்து நியமனம் பண்ணிட்டீங்கன்னா ஸ்மார்ட் மீட்டர் போட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு மாற்று பணிகள் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். அந்த அளவுக்கு அவ்வளவு பேர்த்து எடுத்துட்டு மாற்று பணிகள் கொடுக்க முடியாது. அதனால விரைவா ஸ்மார்ட் மீட்டர் போடுவதற்கான நடவடிக்கை மின்சார வாரியத்தின் மூலம் எடுக்கப்பட்டிருக்கிறது.